ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ணநிதி ஃபேமிலி. இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ராகி ப்ரௌனி 1 kg பேட்டர் தாங்க செய்ய போகிறோம். இது ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டது. கேஷ்யூ நிறைய தூவி எனக்கு வேணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி சொல்லுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு போட்ட ராகி ப்ரௌனி வீடியோலையே சொல்லியிருப்பேன், ராகி ஃப்ளார் எப்பயுமே நம்ம ஃபைன் பவுடராக எடுத்துக்கணுன்ட்டு. அதனால் சுத்தமான ஷாலில் இந்த ராகி ஃப்ளாரையும் நல்லா வந்து சலிச்சுக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி சலிச்சோன்னா நல்லா ஃபைன் பவுடராக வரும். இந்த ஃபைன் பவுடரில் நம்ம செஞ்சால் தான் அந்த ப்ரௌனியோட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், இவ்வளோ ஃபைனாக இருக்குது. இதை இப்போ நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாகவே ப்ரௌனி பேட்டரில் 1 kg மெஷர்மெண்ட் எடுப்போம்ல, அதே இதுக்கு எடுத்துக்கலாம். 175 கிராம் அல்லது 177 அந்த மாதிரி 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கூடுறதுனால ஒரு தப்பும் கிடையாது. அந்தளவு எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து கொக்கோ பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேங்க. ஃப்ளாரை ஒரு ஓரமாக வச்சுட்டு 300 கிராம் அளவு சாக்லேட் எடுத்துக்கணுங்க, டார்க் சாக்லேட். அது கூடவே வந்து பட்டர் 200 கிராம் அளவு எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ சுகர் மெஷர் பண்ணிக்கலாம். 300 கிராம் அளவு நம்மளுக்கு சுகர் தேவைப்படும் ஸ்வீட்டுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் ஒயிட் சுகரும் 150 கிராம் நாட்டு சர்க்கரையும் நான் எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா பவுட்ரு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கலாம். 1 kgக்கு நான் எப்பயுமே 4 முட்டை போடுவேங்க. உங்கள்கிட்ட முட்டையோட சைஸு பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 முட்டையே போதுமானது தான். எனக்கு மீடியம் சைஸில் வந்து முட்டை இருந்தனால 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நம்ம விஸ்கு வச்சு அல்லது வந்து பீட்டர் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட விஸ்கு இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச நாட்டு சர்க்கரையும் சுகரையும் இது கூடயே சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகரும் நாட்டு சர்க்கரையும் போட்டோன்னே கொஞ்சம் வந்து கெட்டியாகிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டரையும் சாக்லேட்டையும் இது கூடயே சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் நல்லாவே கெட்டியாகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே சாக்லேட் ஈவனாக மிக்ஸ் ஆனோன்னே நாம் எடுத்து வச்சுருந்த ராகி ஃப்ளார் ப்ளஸ் கோகோ பவுடர் அதை சல்லடை போட்டு இந்த மாதிரி சலிச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து ராகி ஃப்ளார் நம்ம சலித்து தான் வச்சுருக்கோம். இப்போ கொக்கோ பவுடருக்காண்டி கண்டிப்பாக வந்து சலிக்கிற மாதிரி தான் வரும். இந்த மாதிரி கட்டி கட்டி இருக்கிறனால இந்த கட்டியை உடச்சி விட்டாலே போதுங்க, அதுவும் தூளாயிரும். வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். சலித்ததை ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு க்ரிங்கிள் டாப் பர்ஃபெக்டாக வராது. ரொம்பவே ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழேருந்து மேலே வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அடியில் ஃப்ளார் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். பேட்டர் இந்த மாதிரி பவுடரே இல்லாமல் ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே யூஸ்வலாக 1 kgக்கு வந்து 11 இன்ச் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. என்கிட்ட இல்லாதனால நான் 9 இன்ச் ஆர் 8 இன்ச்சில் தான் வந்து எப்பயுமே பேக் பண்ணுவேன். கரெக்டான ஸ்ட்ரக்சரில் தான் அதுவும் வரும். உங்கள்கிட்ட இருக்கிறத பொறுத்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. பேட்டரை பூரா டின்னில் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பயுமே வந்து ப்ரௌனி பேட்டர் சேர்க்கையில் நம்ம பட்டர் ஷீட்டை கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆகணுங்க, இல்லாட்டினா நல்லா ஒட்டிக்கும் நம்மளோட டின்லேயே. கஸ்டமர் கேட்ட மாதிரியே கேஷ்யூ ஃபில்டு ப்ரௌனிக்காண்டி நிறைய கேஷ்யூவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலேயே தூவி விட்டுக்கிறேங்க. இதனோட டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எப்பயும் போல தான் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் கண்டிப்பாக ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணுங்க. அதுக்கடுத்து 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணாலே போதும். ஓடிஜி ஓவனை பொறுத்து அதனோட டெம்பரேச்சர் மாறதாங்க செய்யும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணி முடித்தோன்னா அதனோட அவுட்புட் இப்படி தாங்க இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ப்ரௌனி கட் பண்ணையில் சூடு ஆற விட்டுட்டு தான் கட் பண்ணணும், இல்லைன்னா வந்து கத்தியில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் ராகி ப்ரௌனி ரொம்பவே ஒட்டுற மாதிரி இருக்குங்க. அதனால் சூடு ஆறினோன்னே வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டவே ஒட்டாது. அப்படியும் ஒட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சுடு தண்ணியில் நைஃபை வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. மைதா ப்ரௌனியோட ராகி ப்ரௌனியோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும்.
வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ரௌனி செஞ்சு கொடுங்க. க்ரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அனநிதி ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.